100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:12-13. இயேசு ஜெப ஆலயத்தில் இருக்கும்போது காணிக்கை போடுகிறவர்களை, அதாவது விதைக்கிறவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். ஐசுவரியவான்கள் அதிகமாக போட்டார்கள். ஆனால் அதே இடத்தில் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு உரிய எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள், அதாவது விதைத்தாள். இயேசு சீஷர்களை அழைத்து அந்த ஐசுவரியவான்களை அல்ல, ஏழை விதவையையே மெச்சிக்கொண்டார். நல்ல நிலத்தில் விதையுங்கள், அவர் சொல்லுகிற இடத்தில் விதையுங்கள், உத்தமமாய் விதையுங்கள், உற்சாகத்தோடு விதையுங்கள். அப்படி செய்வீர்களென்றால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.